கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு மாற்றுகிற கர்த்தர் அல்லது மாறப்பண்ணுகிற கர்த்தர் என்ற ஒரு தலைப்பில் தான் உங்களோடு இந்த சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, மாற்றத்தை கொண்டு வருகிற கர்த்தர் அல்லது மாறப்பண்ணுகிற கர்த்தர் என்ற இந்த தலைப்பிலே நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, உலகத்திலே சில தேர்தல்கள் வரும் பொழுது சில கட்சிகள் அவர்கள் தாங்கள் பதவிக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன காரியங்களை எல்லாம் நாங்கள் மாற்றுவோம், இன்னென்ன காரியங்கள் எல்லாம் புதுப்பிப்போம் என்று சொல்லி தேர்தலிலே வாக்குகள் கேட்பார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் வாக்குகள் கேட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் சில வேளைகளிலே அந்த மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அதிகமாக நாங்கள் கேள்விப்படுவதுண்டு, தேர்தல்களிலே இப்படியாக தாங்கள் வெற்றி பெற்றால் இந்த மாற்றங்கள் எல்லாம் தருவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து போய் விட்டுவிட்டார்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல மனிதர்களுடைய பேச்சுக்கள் கூட சில காரியங்களிலே சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு இந்த காரியத்தை எல்லாம் மாற்றி தருகிறேன், உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போகத்தக்கதாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வருவதற்கு ஒரு உதவி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அன்பானவர்களே, அவர்களுடைய பேச்சுக்களோடு அது நின்றுவிடும், கிரியைகளில் இருக்காது. ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய தேவன், மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், மாற்றுகிற கர்த்தர், நிச்சயமாக சொன்னதை செய்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கைகளிலே எப்படியான போராட்டங்கள், பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சர்ற பிரகாரமாகவோ அல்லது நீங்கள் சந்திக்கிற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், இன்றைக்கு பல விதங்களிலே இதெல்லாம் மாற வேண்டும், இன்னும் இப்படியெல்லாம் மாறவில்லையே என்று சொல்லி ஒரு புலம்பலோடு, வருத்தங்களோடு இப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா இருந்தால், இன்றைக்கு ஒரு நற்செய்தியாக நான் சொல்லுகிறேன். நமது தேவன், அவர் மாற்றுகிற தேவன். அவராலே எந்த காரியத்தையும் மாற்ற முடியாது என்று ஒரு வரையறை இல்லை. எதையுமே அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது அதை அவர் ஒழுங்குபடுத்தினார், அதை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமது தெய்வம், அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கைகளிலே எந்த நிலைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை மாற்ற வல்லவர். ஆகவே இன்றைக்கு நான் ஒரு சிறிய காரியத்தை உங்களோடு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே, அங்கே 30வது அதிகாரம், சங்கீதம் 30வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அன்புக்குரியவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அவர் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த புலம்பல், அந்த இரட்டை, அதாவது அந்த துக்கத்தை, வேதனையை, அந்த ஒரு 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 தாழ்வா ஒரு 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 கஷ்டமான அந்த சூழ்நிலையை மாற பண்ணினார் என்று சொல்கிறார். ஆனால் எப்படி மாற பண்ணினார், அதற்கு என்ன செய்தார் என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டும். அவர் அங்கே முதல் வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடும், செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்,
என்று சொன்ன பிற்பாடுதான் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்கள், சங்கீதக்காரருடைய அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவதற்கு, அந்த இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுவதற்கு அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று, எனக்கு சகாயரா இரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்படும். ஆகவே இன்றைய நாளும் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில யாரை குறித்து ஒரு புலம்பல், யாரை குறித்து வருத்தம், யாரை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 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 வேதனையாக இருக்குது, அல்லது உங்களுடைய விடயங்களை குறித்து கூட சர்வ பிரகாரமாக இருக்கிற வேதனைகளா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு சந்திக்கப்படவில்லையே, அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு ஒரு ஒரு முதிர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், படிப்பு காரியங்களா இருக்கலாம், ஒரு ஞானம் எனக்கு கிடைக்கவில்லையே, அல்லது ஏதோ ஒரு எடுக்கிற முயற்சியில் ஒரு வெற்றி வரவில்லையே, இப்படியெல்லாம் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பலாக, ஒரு வருத்தங்களாக இருந்து கொண்டிருக்குமா இருந்தால், இந்த சங்கீதக்காருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின தேவன், அந்த இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே இடை கட்டின தேவன், அவருடைய வாழ்க்கையிலே அதை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற என்ன புலம்பல், என்ன வருத்தங்களா இருந்தாலும் மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று உங்களை தாழ்த்தி கூப்பிடுங்கள். கர்த்தாவே என்மேல் எனக்கு சகாயரா இரும் என்று சொல்லி கூப்பிடுங்கள், கெஞ்சி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத முட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை அவர் அறிவிக்க வல்லவர். தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலும் நீங்கள் இதை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கும் சில புலம்பல்கள், சில வருத்தங்கள் எல்லாவற்றையும் அப்பாவிடத்தில் சொல்லி அவருடைய நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் அவரிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனிடத்திலே கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவன். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிறவர். இப்படி பல காரியங்களை சொல்லலாம் அன்புக்குரியவர்கள். வேதத்திலே எல்லாவற்றையும் அவர் மாற பண்ணின தேவன், மாற்றுகிற தேவன். ஆமென். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணின தேவன், பாவ வாழ்க்கையில் இருந்தவர்களை அன்புக்குரியவர்களே அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே மாற பண்ணின தேவன் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. பல காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். பிரயோஜனம் இல்லாமல் எப்படியெல்லாம் ஒரு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றின தேவன் என்று சொல்லப்படுகிறது. அவ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல்கள், வருத்தங்களை அவர் மாற பண்ணுவார். என்ன ஒரு கசப்பான வாழ்க்கையோடு இருக்கிறீர்களா, அதை மதுரமாய் மாற பண்ணுவார் நிச்சயமாய். அன்புக்குரியவர்களை, ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு தண்ணீரை தேடி வந்த பொழுது அங்கே தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அந்த தண்ணீர் அன்புக்குரியவர்களே அது ஒரு கசப்பாக இருந்தது. ஆனால் அந்த கசப்பை எப்படி அதை மதுரமாக மாறத்தக்கதாய் அந்த மோசே என்ன செய்தார் என்று சொல்லி இதிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரம் 23 பாருங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அன்பானவர்களே, பாருங்கள், அவர்கள் தாகத்தோடு வந்தார்கள் தண்ணீருக்காக. தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அந்த தண்ணீர் குடிக்க கூடாதபடிக்கு கசப்பா இருந்தது. கசப்பா இருந்த பொழுது அன்பானவர்களே, அங்கே மோசே ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது ஜனங்கள் அந்த முறுமுறுப்பை கேட்டு கர்த்தரிடத்திலே கூப்பிட்டான். இப்படியாக தண்ணீர் ஜனங்களுக்கு தேவை, அது கசப்பா இருக்குன்னு சொன்ன பொழுது கர்த்தர் அங்கே மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு மரத்தை காண்பித்து அதை அந்த தண்ணீரிலே போடு என்று சொன்ன பொழுது அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிட்டான். அன்பானவர்களை பாருங்கள், கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுவதற்கு கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரால் ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. அங்கே ஒரு மதுரமாக அவர்கள் குடிப்பதற்கு அந்த தண்ணீர் பிரயோஜனமாய் மாறினது. அன்பானவர்களை, என்ன இவைகளில் நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைகளில்
என்ன காரியமா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான வாழ்க்கையாக, ஒரு குடும்பத்திலே ஒரு கசப்பான ஒரு நிலைமைகள் இருக்கிறதா? கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மதுரமான, ஒரு சந்தோஷமான, சமாதானமான குடும்ப வாழ்க்கையாய் பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு நீங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதிலே மாற்றத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை அன்பானவர்களே. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைய நாள் நான் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, அவர் மாற்றுகிற தேவன், மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த நாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில என்ன புலம்பல்கள், என்ன வருத்தங்கள், என்ன கசப்புகள் இருக்கிறதோ ஆண்டவரிடத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த எல்லா கசப்புகளையும், எல்லா புலம்பல்களையும், எல்லா வருத்தங்களையும், எல்லாவித அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆகவே அன்புக்குரியவர்களே, மாற பண்ணுகிற அந்த கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்கிற உயர்ந்த கண்மலையாக இருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.